மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீனராசி உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் உடையவர். 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 2க்கும் 9க்கும் உடையவர் யார் என்றால் செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகமாக சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதனோடு. இது ஒரு யோகம். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம், வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். செவ்வாய் வெற்றியை குறிக்கக்கூடிய கிரகம். ஆக 3ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது வெற்றி எடுத்த காரியத்திலே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா சகோதரக்காரங்க செவ்வாய் 3ஆம் இடங்கிறது சகோதர ஸ்தானம். இளைய சகோதர வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களால் அனுகூலங்களை பெறக்கூடிய அமைப்பு. நல்ல செய்தி, தகவல் தொடர்பு, நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பு. ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் மிகச்சிறப்பாக நடைபெறும். அதாவது நிலம், இடம் சம்பந்தமான ஒப்பந்தம், கையெழுத்து, பத்திரப்பதிவு இதெல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெறும். ஆக 3ஆம் இடத்திலே ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் இந்த 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய். அதை தாண்டி 10ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகத்தை குறிக்கக்கூடிய இடம், சுகஸ்தானம் என்று சொல்வார்கள். ஆக இந்த 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி, 2ஆம் இடங்கிறது வருமானம். வருமானத்து அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, விவசாயத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திலே செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது. 9ஆம் இடத்து அதிபதி 4ல் சஞ்சரிக்கும் பொழுது தந்தை வழி அனுகூலங்கள், தொலைதூர பயணங்களால் அனுகூலங்கள், அதே போல் உயர்கல்வியால் அனுகூலங்கள். உயர்கள் அதாவது எந்த படிப்பு தேவையோ அந்த படிப்பு, அந்த சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே சஞ்சரிக்கும் பொழுது 4ஆம் இடமே அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம். அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய சொத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. இப்பொழுது வாங்கக்கூடிய சொத்து உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இல்லையா. அப்போ பூமி சம்பந்தமான யோகத்தை அவர் செய்ய வேண்டும். அந்த பூமியால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பாகவும் இருக்க வேண்டும்ங்கிறது தான் அந்த 2-4 சம்பந்தப்படும் பொழுது. ஆக செவ்வாய் இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர தைரிய வீரிய ஸ்தானம் இல்லையா. இந்த 3க்கும் 8க்கும் மறைவு ஸ்தானம், அதாவது ஆயுள் ஸ்தானம். இந்த 3க்கும் 8க்கும் உடையவர் யார் என்றால் சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எதுவரை என்றால் ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரையும் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி 6ல் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்திலே சஞ்சரிப்போது விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம். 3ஆம் இடம் என்பது பாதி மறைவு ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானம் இல்லையா. முயற்சி ஸ்தான அதிபதி 6ல் சஞ்சரிக்கும் பொழுது அது ஒரு யோகம் இல்லை. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தடைப்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த 3க்கும் 8க்கும் உடைய சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது நோய் எதிரி வம்பு வழக்கு, கடன் இல்லையா. அப்போ பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் தனக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், கேதுவோடு சேர்ந்து. ஆனால் நீச்சமற்று சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே 3-8 கூடியவன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதுவும் நீச்சமற்று சஞ்சரிக்கிறார். நீச்சமற்று சஞ்சரிப்பதால் பிரச்சனை இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரித்தா 7ஆம் இடங்கிறது என்னன்னா வாழ்க்கை துணை, நம்மளுடைய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், இந்த சமூகம், வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் இல்லையா. அப்போ அந்த 8ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக கணவன் மனைக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்கள் விஷயத்திலையும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். கூட்டுத்தொழில் முயற்சிகளை இந்த மாதம் கையில் எடுப்பது தவறு. ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கும் பொழுது.
அடுத்ததாக இந்த சமூகம் இல்லையா, அந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். சமூகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் வாடிக்கையாளர்களிடம் அதிகமான பேச்சுக்களை தவிர்ப்பது, வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கும்பொழுது, 3ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கும் பொழுது, 3ஆம் இடங்கிறது பாதி மறைவு ஸ்தானம், முயற்சி வெற்றி கொடுக்கக்கூடிய இடம். ஆனாலும் அவர் போய் நீச்சமாக இருக்கார் இல்லையா, அதுவும் கேதுவோடு சேர்ந்து. ஆக சுக்கிரன் பலகீனப்பட்டு இருக்கிறார். 8ஆம் இடத்ததிபதி பலவீனமாக இருப்பது நல்லது தான். 3ஆம் இடத்ததிபதி பலவீனம் இருக்கும்போது நம்ம எடுத்த காரியத்திலே சில தடங்கல்கள், சில முயற்சிகளில் தோல்விகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக 3க்கும் 8க்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு சுக்கிரன் வந்து பகை கிரகம் தான் இல்லையா, அப்போ அதனால் அவர் பலவீனம் அடைவது ஒரு சிறப்பான பலன் தான். ஆக சுக்கிரனும் உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்கும் உடையவர். 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். இந்த 4க்கும் 7க்கும் உடையவர் யாருன்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆவணி மாதம் 6ஆம் தேதி வரை. ஆனால் 6ஆம் இடங்கிறது என்ன, நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம் இல்லையா, இது ஒரு அனுகூலமற்ற நிலை. ஆனால் ஆவணி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு வக்ரமகதியில் பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல செஞ்சிருப்பது யோகம். ஏன்னா 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்திரன் உண்டாதல், கரு உண்டாதல். அதே போல் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீகம் சம்பந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீகம் சம்பந்தமான பத்திரப்பதிவு, ஒப்பந்தம் இந்த மாதிரியான பெறக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன், புதன் அறிவு கிரகம். அங்கே இருக்காருன்னா நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் மேலோங்கும். ஆவணி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய அறிவு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். மீனராசியான புதன் அறிவு கிரகம் 5ஆம் இடத்திலே புத்திசான 5ஆம் இடம், செயல்திறன், நம்மளுடைய கற்பனை வளத்தை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஆக அங்கே அறிவு கிரகம் இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆவணி மாதம் 6 முதல் ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை. காதல், 5ஆம் இடங்கிறது காதல், புதனே காதல் கிரகம். ஆக காதல், புதிய காதல் ஏற்படுவது, காதல் சம்பந்தமான அல்லது காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறதும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை. ஆனால் ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சென்று மறைந்து விடுகிறார். இது ஒரு அனுகூலமற்ற நிலை. 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, ஒம்பு, வழக்காட்டம் இல்லையா, ஒப்பந்தம். அப்போ அந்த சமயத்தில் ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, டாக்குமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி இந்த மாதம் முழுவதும் சூரியன். பொதுவாகவே 6ஆம் இடம் வலுவடைகிறது மீனராசிக்கு, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நோய், உடல் ரீதியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிற இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதன் அங்கே இருக்கும்போது தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் 6ஆம் இடம் எதிரி, அதாவது ரொம்ப இந்த அரசு சம்பந்தமானப்பட்டவர்களிடம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர்களிடமிருந்து எதிர்ப்பு எதிரிகள் உண்டாகக்கூடிய நிலையமாக இருக்கிறது. தந்தை வர்க்கம் அவர்களிடமிருந்தும் எதிர்ப்பு உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடன் விஷயத்தில் அந்த மாதம் மாட்டக்கூடாது. கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது வம்பு வழக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா சூரியங்கிறது அரசு கிரகம். அரசு சம்பந்தமாக கோர்ட்டு கேஸ் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்து அதிபதி 6லே ஆட்சி பெறும் பொழுது. ஆக இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல தான் ஆட்சி பெறுகிறார். இந்த நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் விஷயத்திலே மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமையிலே சென்று வழிபாடு செய்யும் பொழுது அந்த தோஷம் விலகி மீனராசிக்காரர்களுக்கு யோகமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.